சிம்பிளாக ஈஸியாக பனச தொன்னலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு 1 கப் மைதா, உப்பு, நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஷேப் பண்ண வரும். ஒரு செண்பகப்பூ மாதிரியே இருக்கும் நமக்கு. நான் 2 ஷேப்பில் காட்டியிருக்கேன். இது நீங்கள் கத்தியில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸை சீல் பண்ணிவிடும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வரணும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது நீங்கள் வெல்லத்துலேயும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி பனசு தொன்னலை போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஜூஸியாகவும்